Snapdragon 8 Elite phonesலயே ரொம்ப அஃபோர்டபிளான பிரைசிங்ல வர இந்த Iqoo 13 தான் இந்த வீடியோல எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். இது Iqoo 12 கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அப்கிரேட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்ப்ளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே பார்க்கும்போது இதோட சின்னலாம் ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. இங்க 6.82 இன்ச்ல ஒரு ஃபிளாட் OLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு LTPO டிஸ்ப்ளே, அது இல்லாம 2K ரெசல்யூஷன்ல வருது. அப்புறம் இங்க 144 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டா மாறிட்டே இருக்கும். இதனால இதோட பேட்டரி லைஃப்மே நல்லா இம்ப்ரூவ் ஆகும்ன்றத சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த போன்ல பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இங்க 1800 நிட்ஸ் வரையுமான ஹை பிரைட்னஸ் மோடும் 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. இது நார்மலா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பிரைட்டரா தான் இருந்துச்சு. இதுல எந்த பெரிய பஞ்சாயத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்றீங்கன்னா உங்களால 4K 60 fps வரையும் வாட்ச் பண்ண முடியுது. இதே HDR வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களால 4K 60 fps வரையும் ப்ளே பண்ண முடியுது. கலர்ஸ்லாம் ரொம்பவே ரிச்சா இருக்கு, டீடைலாவும் இருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் பொசிஷனும் நல்லா இருக்கு. இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே எக்ஸலன்ட்டான குவாலிட்டியோட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல Iqoo 12 உங்களுக்கு 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இங்க பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது 3rd ஜெனரேஷன் சிலிக்கன் ஆனோட் பேஸ்டு பேட்டரி. இங்க உங்களுக்கு 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைச்சிரும். இது டைப் C டு டைப் C போர்ட்டோட வருது. சரி, இப்போ பேட்டரியில இருந்து டிசைன் பக்கம் போனோம் அப்படின்னா இங்க தான் ஒரு விஷயம் இருக்கு. Iqoo 12 யூஸ் பண்ண அதே டிசைன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்தெட்டிக் பார்க்கும்போது அப்படியே Iqoo 12யும் Iqoo Z9 S Proவையும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு விஷுவலா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா பேக்ல உங்களுக்கு ஹாலோ லைட்ன்றத ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது மூலமா நோட்டிபிகேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். கேமிங் விளையாடும் போது கலர் சேஞ்சிங்லாம் பண்ண முடியும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் தான். ஆனா அது எல்லாருக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டா டவுட்டா தான் இருக்கு. அப்புறம் அது இல்லாம உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் வந்துரும். இதே பாட்டம் சைடுல வந்தோம்னா உங்களுக்கு டைப் C போட்டு இந்த முறை USB 3.2 சப்போர்ட்டோட வருது. இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேடா பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம பாட்டம்ல உங்களுக்கு பிரைமரி மைக், பிரைமரி ஸ்பீக்கர்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு ரைட் சைடுல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் இருக்கு. லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கல. அதை தவிர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு சைட் ஃப்ரேம்ல இதோட ஆண்டனா பொசிஷன் வந்து கேம் பிளே பண்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறேன். இங்க உங்களுக்கு பேக்ல கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவரால் பில்டுக்கு IP68 and IP69 ரெண்டு ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இத நான் ஹை பிரஷர் ஜெட்டை வச்சு நான் செக் பண்ணி பார்த்திருந்தேன். இந்த USB போர்ட்ல ஹை பிரஷர்ல வாட்டரை வந்து பம்ப் பண்ணி பார்க்கும்போது கூட மிகப்பெரிய டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. என்ன எப்படி இருந்தாலும் நீங்க தண்ணியில யூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வாரண்டில இது கிளைம் ஆகாது. அப்புறம் இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்ட் சென்சேஷனோட ஆல்பா கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஓவராலா மொத்தமா 2 கலர்ஸ்ல வருது. ஒன்னு அவங்களோட ரெகுலர் லெஜெண்ட் சீரிஸ் BMW ஓடது, அது இல்லாம கிரே கலர் வேரியன்ட்டும் இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் 2 டிஃபரெண்டான கலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ அடுத்ததா இதோட வெயிட் மேனேஜ்மென்ட் பார்க்கும்போது இங்க வெயிட் எப்படி தான் மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. ஓவராலா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லாவே கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ணும்போது நல்லாவே கம்ஃபர்டபிளாவே இருந்துச்சு. அப்புறம் பாட்டம்ல உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இங்க 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல கேமராஸ்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலுக்கான சென்சாரா அப்டேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் இது வந்து 16 மெகா பிக்சல் சென்சாரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு 4K சப்போர்ட் கூட கிடையாது. இந்த முறை 4Kல 60 fps வரையுமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் வந்து ஃப்ரண்ட் கேமரால தேவைப்படும். ஆனா இங்க உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. ஸ்டெபிலிட்டியுமே பெட்டராவே இருந்துச்சு. இப்போ அப்படியே பேக் கேமராக்கு வரும்போது இங்க மொத்தமா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பிரைமரியா இருக்கிறது Sony IMX921 சென்சார், செகண்டா இருக்கிறது 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார், அப்புறம் மூணாவதா இருக்கிறது உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு டவுன் கிரேட். ஏன்னா லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு Iqoo 12ல உங்களுக்கு 64 மெகா பிக்சல்ல 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அது பெரிஸ்கோப் செட்டப்போட வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அதை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. ஆனா இதோட போட்டோ அவுட்புட் வந்து பிரைமரி சென்சார்ல ரொம்பவே பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க போர்ட்ரைட்ல 4 டிஃபரெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 24mm, 35mm, 50mm எடுக்கிற போட்டோஸ்லாம் ரொம்பவே பெட்டரா வந்திருந்தது. அது இல்லாம 3 டிஃபரெண்டான பூகா எஃபெக்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க உங்களுக்கு மேனுவலா கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிற மாதிரி போட்டோஸ், அந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ்லாம் நிறையவே கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இங்க அல்ட்ரா வைடுமே ஓரளவு
ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் இங்க வீடியோஸ்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு பிரைமரி சென்சார்ல 8K வரலியமான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா அங்க உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. இதே 4K 60 fpsல டெலிஃபோட்டோ லென்ஸ்ல எடுக்கும்போதும் சரி, பிரைமரியில எடுக்கும்போதும் சரி, அல்ட்ரா வைட்ல எடுக்கும்போதும் சரி, ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு பெட்டராவே இருந்துச்சு. மொத்தத்துல ஓவரால் கேமரா செட்டப் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இங்க நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 13 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 5.4 இது மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 360 டிகிரில NFC கான சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால உங்களால கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்லாம் ஈஸியாவே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்திருக்கிறதுனால இது ஒரு ரிமோட் கண்ட்ரோலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தோம்னா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல இந்த வருஷம் OSல ஒரு மிகப்பெரிய அப்டேட் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு Android 15 FunTouch OS 15 ஓட தான் வருது. இங்க ஒரு முக்கியமான விஷயம், சாம்சங்ல வந்த AI ஃபீச்சர் நிறைய விஷயங்களை இந்த போன்லயும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. இங்க சர்க்கிள் டு சர்ச், கால் பேசும்போது லைவா டிரான்ஸ்லேட் பண்ற ஆப்ஷன், அது இல்லாம டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட அனிமேஷன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒவ்வொரு டச் ரெஸ்பான்ஸோட டைமிங் வந்து நல்ல பெட்டராவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்டோரேஜ் பக்கம் மூவ் ஆகும்போது இங்க ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், இன்னொன்னு 16GB 512GB வேரியன்ட். இங்க உங்களுக்கு UFSல 4.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க LPDDR 5X RAM ஓட தான் இது வருது. சரி, ஃபைனலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோமே. இங்க Snapdragonோட 8 L8 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Iqooட கஸ்டம் Q2 சிப்பை இந்த போன்ல இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால உங்களால 144 FPS வரலியமான கேம் வந்து ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த இம்ப்ரெஷன்ல என்னால கேம் ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கான ஆப்ஷன் இல்ல. இது எல்லாத்தையுமே நான் சென்னை ஈவென்ட்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த முறை FPS மானிட்டர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் இங்க ஹீட்டிங் மேனேஜ்மென்ட்க்கு 7000 mm2ல ஒரு வேப்பர் சேம்பர் கூலிங் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ரைனி சீசன்ல என்னதான் விளையாடுறீங்கனாலும் பெரிய அளவுக்கான ஹீட்டிங் வந்து நீங்க நோட் பண்ணுவீங்களான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். இன்னும் 2-3 மாசம் கழிச்சு கொஞ்சம் வெயிலோட தாக்கம்லாம் அதிகமா இருக்கும்போது இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது இல்லாம நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போகும். அப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுதுன்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இதோட பிரைசிங் பத்தி பேசும்போது இந்த போன் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதோட எக்ஸாக்ட் பிரைசிங் எனக்கு தெரியல. ஆனா இதோட லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 56,000க்கு லான்ச் ஆகிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அது மட்டும் இல்லாம கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு 53,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் பேச்செல்லாம் அடிபடுது. இந்த பிரைசிங்க்கு இது ஒரு சாலிடான ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். மேபி வரப்போற காலங்கள்ல லாங் டர்ம் ரிவ்யூ வேணுமா வேணாமா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.